வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைதிலி, முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் இன்று ரயில்வே பட்ஜெட் தாக்கல். பயணிகள் கட்டண உயர்வு இடம்பெறாது என தகவல். ஆந்திரத்தில் 2 வனக்காவலர்கள் கொலை வழக்கு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 283 தமிழர்கள் விடுதலை. இந்திய தேர்தல் ஆணையம் 2வது நாளாக இன்று ஆலோசனை. மார்ச் முதல் வாரத்தில் தமிழக தேர்தல் தேதி அறிவிக்க வாய்ப்பு. கிரெடிட் டெபிட் அட்டைகளில் பண பரிமாற்றம். சேவை கட்டணத்தை ரத்து செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடாளுமன்றத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு இன்று ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பயணிகளின் பாதுகாப்பு, ரயில்களில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையுடன் நேற்று முன்தினம் தொடங்கியது. வரும் 29ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 2016-17ஆம் ஆண்டிற்கான ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு 2வது ஆண்டாக ரயில்வே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். முக்கிய வழித்தடங்களிலும் திருவிழா காலங்களிலும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு அவற்றில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் இது ஒரு மறைமுக கட்டண உயர்வு என பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த பட்ஜெட்டில் பயணிகள் கட்டண உயர்வு இடம்பெறாது என ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு தாக்கல் செய்த ரயில்வே பட்ஜெட்டிலும் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதேபோல் புதிய ரயில்கள் பற்றிய அறிவிப்பும் இடம்பெறவில்லை. 2016-17 பட்ஜெட்டில் பயணிகளின் பாதுகாப்பு, கூடுதல் வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் ரயில்வே துறையில் தனியார் துறையினர் பங்களிப்பை அதிகரிக்கும் அறிவிப்புகளும் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி வனப்பகுதியில் செம்மரம் கடத்தலை தடுக்க முயன்ற வனக்காவலர்கள் 2 பேர் கொலையில் கைது செய்யப்பட்ட 283 தமிழர்கள் உள்பட 347 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திருப்பதி வனப்பகுதியில் 2 வனக்காவலர்கள் கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் 287 தமிழர்கள் உள்பட 349 பேரை ஆந்திர காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆந்திரத்தை சேர்ந்தவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தனர். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் மீது கூட போதிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் அளிக்க முடியவில்லை. இதனையடுத்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்து ஆந்திர நீதிமன்றம் உத்தரவிட்டது. காளஹஸ்தி சிறையில் இருந்த தமிழர்கள் 58 பேர், நெல்லூர் சிறையில் இருந்த 88 பேர், திருப்பதி சிறையில் இருந்த 137 பேர் என மொத்தம் 283 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலையான தமிழர்கள் அனைவரையும் அழைத்துச் செல்ல தமிழக அரசு சார்பாக சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. హత్యా నేరం మీద వందలాది మందిని ఆ కేసులో ఇరికించి వాళ్ళని జైలుల్లో పెట్టి ట్రయల్ జరిపినటువంటి ఆంధ్రప్రదేశ్ ప్రభుత్వానికి ఈరోజు ఈ తీర్పు ఒక చెంపపెట్టు లాంటిది. ఎందుకంటే నేరం చేసినటువంటి వాళ్ళని వదిలేసి నేరానికి సంబంధం లేనటువంటి వాళ్ళని. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களின் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் மே மாதத்தில் முடிவடைகிறது. இதனையடுத்து 5 மாநில தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் அலுவலர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி டெல்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். வாக்களிக்க வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குப்பதிவு மையங்களில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இது தவிர தேர்தல் பாதுகாப்பு பணியில் மத்திய பாதுகாப்பு படை, துணை ராணுவ படையை ஈடுபடுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. 5 மாநில தலைமை தேர்தல் அலுவலர்களுடன் 2வது நாளாக தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனையடுத்து மார்ச் 1ஆம் தேதியோ அல்லது முதல் வாரத்திலோ தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிரெடிட் மற்றும் டெபிட் அட்டைகளில் பண பரிமாற்றம் மேற்கொள்ளும் போது வசூலிக்கப்படும் சேவை கட்டணம் மற்றும் உபரி கட்டணம் ஆகியவற்றை ரத்து செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரொக்கமாக பணம் செலுத்துவதற்கு பதிலாக கிரெடிட் டெபிட் அட்டைகளை பயன்படுத்தும் போது இதற்காக சேவை கட்டணம் மற்றும் உபரி கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது.
இதன் காரணமாக மக்கள் அதிக அளவில் ரொக்க பண பரிமாற்றத்தையே பயன்படுத்துகின்றனர். இதனை தவிர்க்கும் வகையிலும் வங்கி அட்டைகளை பயன்படுத்தும் நடைமுறைகளை அதிகப்படுத்தும் வகையிலும் மத்திய அரசு இந்த முடிவெடுத்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கிரெடிட் மற்றும் டெபிட் அட்டைகள் மூலமாக பொருட்களை வாங்கும்போது நுகர்வோருக்கு வழங்கப்படும் தள்ளுபடி விகிதத்தை மாற்றி அமைப்பதற்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கல்வி காவி மயமாக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலில் இருந்தே விலகுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் வேமுலா தற்கொலை, தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விவகாரம் ஆகியவை தொடர்பாக மக்களவையில் நேற்று விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஜோதிராதித்ய சிந்தியா, மாணவர்களின் பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமையை மத்திய அரசு நசுக்க பார்ப்பது என குற்றம் சாட்டினார். जिस तरीके से रोहित की आत्महत्या की घटना हुई है, एफटीटीआई में विद्यार्थियों के विरुद्ध एक्शन लिया गया है, जिस तरीके से जेएनयू की घटना हुई है, जिस तरीके से आईआईटी मद्रास में अंबेडकर पेरियार सर्कल को निष्कासित किया गया है, ये सरकार नौजवानों की आवाज को बंद करना चाहती है, इसमें कोई दो राय नहीं. இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, தனது மரணத்திற்கு யாரும் காரணமில்லை என தற்கொலைக்கு முன்பாக எழுதிய கடிதத்தில் வேமுலா குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை போராட்டம் நடைபெற்ற எந்த இடத்திற்காவது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இருமுறை சென்றது உண்டா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விவகாரத்தை பொறுத்தவரையில் உமர் காலித் பல்கலைக்கழக நிர்வாகத்தை தவறாக வழிநடத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி நிறுவனங்களை போராட்ட களமாக்கும் நேரம் இதுவல்ல என்றும் தம் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலில் இருந்தே விலகுவதாகவும் ஸ்மிருதி இரானி ஆவேசமாக கூறினார். सेंट्रल यूनिवर्सिटी के चांसलर्स में से 20 ऐसे हैं जिनको कांग्रेस ने नियुक्त किया, 16 वाइस चांसलर्स ऐसे हैं जिनको कांग्रेस ने नियुक्त किया. आज मैं चुनौती दे सकती हूं, कांग्रेस द्वारा नियुक्त किया गया एक भी वाइस चांसलर आकर कहे प्रमाण के साथ कि मैंने भगवाकरण किया है, मैं राजनीति छोड़ दूंगी. தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு தில்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தீவிரவாதி அப்சல் குருவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் முழக்கமிட்டதாக எழுந்த புகாரை அடுத்து தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் 5 பேரை காவல்துறையினர் தேடி வந்தனர். அவர்களில் உமர் காலித், அனிர்பன் பட்டாச்சாரியா ஆகிய 2 மாணவர்களும் நேற்று முன்தினம் நள்ளிரவில் சரணடைந்தனர். அவர்களை ரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்களை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். 3 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க தில்லி காவல்துறையினருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதனிடையே கன்னியாகுமார் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. கன்னியாகுமாரை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். எனினும் கன்னியாகுமாரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதி உத்தரவிட்டார். ஹரியானாவில் ஜாட் சமூகத்தினரின் போராட்டத்தில் கலவரத்தை தூண்டியதாக முன்னாள் முதல்வர் ஹூடாவின் அரசியல் ஆலோசகர் வீரேந்தர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கோரி ஹரியானாவில் ஜாட் சமூகத்தினர் கடந்த 11 நாள்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது நேரிட்ட வன்முறை காரணமாக போராட்டக்காரர்கள், பாதுகாப்பு படையினர் என இதுவரை மொத்தம் 19 பேர் பலியாகியுள்ளனர். இதனிடையே முன்னாள் முதல்வர் பூபேந்தர் சிங் ஹூடாவுக்கு நெருக்கமான காங்கிரஸ் பிரமுகர் வீரேந்தர் என்பவர் ஜாட் சமூகத்தினர் நடத்தி வரும் போராட்டத்தை தூண்டிவிட்டதாக ஆடியோ வெளியானது. இது தொடர்பான புகாரின் பேரில் வீரேந்தர் சிங் மற்றும் சிலர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹரியானா கலவரத்தின் பின்னணியில் காங்கிரஸ் இருப்பது இதன் மூலம் வெளியாகி இருப்பதாக பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. कि जमीन का तकरीबन 1.5 या 1.3 जो हिस्सा है हिंदुस्तान का वो हरियाणा के पास है, लेकिन जीडीपी का 3.5% जो है वो हरियाणा से आता है. और हरियाणा ने बहुत अच्छी सरकार प्राप्त की. जो वीरेंद्र सिंह जी का रिकॉर्डिंग पकड़ी गई उससे स्पष्ट होता है कि एक सोची समझी रणनीति और राजनीति का हिस्सा था. சூரிய மின்தகடு முறைகேடு தொடர்பான முக்கிய ஆதாரங்களை சரிதா நாயர் விசாரணை குழுவிடம் மீண்டும் அளித்துள்ளார். கேரளத்தில் புயலை கிளப்பி வரும் சூரிய மின்தகடு முறைகேடு வழக்கில் சரிதா நாயர் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார்.
பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் முதல்வர் உம்மன்சாண்டி மற்றும் அவருடைய மகனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். கொச்சி நீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரணை குழு முன்பு ஆஜரான சரிதா நாயர் மூடி முத்திரையிடப்பட்ட உரையில் ஆதாரங்களை அளித்திருந்தார். இதனிடையே உடல்நிலையை காரணம் காட்டி விசாரணை குழு முன்பு ஆஜராவதிலிருந்து சரிதா நாயர் விலக்கு கோரியிருந்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி சிவராஜன் விசாரணை குழு முன்பு ஆஜராகவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருந்தார். இதனையடுத்து நேற்று ஆஜரான சரிதா நாயர் மேலும் சில ஆதாரங்களை தாக்கல் செய்தார். ഓഡിയോ പരിശോധിക്കട്ടെ. അത് പരിശോധിക്കാൻ ഇവിടെ എന്തെല്ലാം സംവിധാനങ്ങളുണ്ട്. നമ്മളുടെ ഒരു കയ്യൊപ്പ് പരിശോധിക്കാൻ എന്തൊരു ബഹളമായിരുന്നു. ചീറ്റിംഗ് കേസിനകത്ത് ഒരു കയ്യൊപ്പ് 100 പ്രാവശ്യം എഴുതിയിട്ടുണ്ട് ഞാൻ. ഒരു ഫോറൻസിക്കിൽ ഇവിടെ എന്തുകൊണ്ട് ഇത് പരിശോധിക്കാൻ വിടുന്നില്ല? എവിടെയെങ്കിലും ഒരു ട്രേസ് ഓഫ് എഡിറ്റിംഗ് അതിനകത്തുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ ഞാൻ ഈ പറയുന്ന അവർ പറയുന്നതെല്ലാം ശരിയാണ്, ഇത് ആരോപണമാണെന്ന് ഞാൻ സമ്മതിക്കാം. ഞാൻ ഒരു എഡിറ്റഡ് വീഡിയോ ഇവിടെ കൊടുത്തില്ല. എഡിറ്റഡ് എന്ന് പറഞ്ഞു കൊടുത്തത് അതിന്റെ വോയിസ് ബാക്ക്ഗ്രൗണ്ട് വോയിസ് കുറച്ചത്. പക്ഷെ അതിന്റെ തന്നെ അൺഎഡിറ്റഡ് വേർഷനും ഞാൻ കൊടുത്തിട്ടാണ് എഡിറ്റഡ് கொடுத்தது. நாட்டின் நலன் கருதி நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு மத்திய அரசு பதிலளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். 14வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி மாநில அரசுக்கு அளிக்க வேண்டிய நிதி உதவியில் மத்திய அரசு 10% அதிகமாகவே அளித்துள்ளதாகவும் கூறினார். தமிழக நிதி பற்றாக்குறைக்கு மத்திய அரசு காரணம் இல்லை என தெரிவித்த நிர்மலா சீதாராமன், நிதி வருவாயை பெருக்க வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டார். இது பார்லிமெண்ட் இந்த செஷன் பட்ஜெட் செஷன், ரயில்வே பட்ஜெட் பாஸ் ஆகணும், பொது பட்ஜெட் பாஸ் ஆகணும். அதனால் எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் என்னுடைய தரப்புலேருந்து டெஃபினட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். தட் நாட்டின் நலனை கருதி கோஆப்ரேட் பண்ணுங்கள். எந்த விஷயத்தை வேணாலும் நாங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். எரவாடா சிறையிலிருந்து நன்னடத்தை காரணமாக பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் இன்று விடுதலையாகிறார். இதனை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொது நலன் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 1993ஆம் ஆண்டு மும்பையில் தீவிரவாதிகள் நடத்திய தொடர் குண்டுவெடிப்பில் சிக்கி 257 பேர் பலியானார்கள். இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை வாங்கி வைத்திருந்ததாக சஞ்சய் தத் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 1996ஆம் ஆண்டு அவரை கைது செய்தனர். எரவாடா சிறையில் அடைக்கப்பட்ட அவர் 18 மாதங்கள் கழித்து ஜாமீனில் வெளியே வந்தார். இது தொடர்பான வழக்கில் 2013ஆம் ஆண்டு தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் சஞ்சய் தத்துக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. எரவாடா சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்ட சஞ்சய் தத்தின் சிறை தண்டனை முடிவடைய 100 நாட்கள் உள்ள நிலையில் நன்னடத்தை விதியின்படி முன்கூட்டியே இன்று அவரை விடுதலை செய்ய மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொது நலன் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கூட்டணி தொடர்பாக தேமுதிக நிபந்தனை விதிக்கவில்லை. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக கூட்டணியில் இணைய தேமுதிக எந்தவித நிபந்தனைகளும் விதிக்கவில்லை என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினி உள்பட 7 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என தெரிவித்தார். ஆந்திர சிறையில் இருந்த தமிழர்கள் விடுதலைக்கு திமுகவின் வழக்கறிஞர் அணியே காரணம் என்றும் அவர் கூறினார். மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பயணம் வெறும் பெயரளவில் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நளினி அவங்க பரோல்ல வெளியே வந்திருக்காங்க. அவங்க நீ தமிழக அரசால் மட்டும் தான் 7 பேரை விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அவங்க விடுதலை செய்ய இன்னும் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்? தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் இது சம்பந்தமாக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை தான் திருப்பி நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. இல்லை சார், இப்போ விஜயகாந்துக்கு அழைப்பு விடுத்திருக்கீங்க. அவர் இது வரைக்கும் சாதகமாக பதில் சொல்லலை. அவர் ஏதாவது கூடுதல் நிபந்தனைகள் ஏதாவது விதிக்கிறாரா திமுக வரதுக்கு கூட்டணி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகளை கண்டித்து வரும் 10ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக CITU தொழிற்சங்கத்தின் அகில இந்திய தலைவர் A.K. பத்மநாபன் தெரிவித்துள்ளார். CITU தொழிற்சங்கங்களின் சார்பில் சிறப்பு பேரவை கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது.
கூட்டத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தல், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் தனிச்சலுகையை ரத்து செய்திடல் என்பன உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய AK பத்மநாபன் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாததால் 11 மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் 10ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பல்வேறு துறைவாரி அகில இந்திய சம்மேளனம், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்று முடிவு செய்து வருகிற மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஒரு அகில இந்திய போராட்ட தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்களை தங்கக்கடலில் மீன்பிடிக்க அனுமதித்தால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக நாட்டுப்படகு மீனவர்கள் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் 1000க்கும் அதிகமான நாட்டுப் படகுகளும் 265 விசைப்படகுகளும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளன. விசைப்படகுகள் அதிகாலை 5 மணிக்கு கடலுக்கு சென்று இரவு 9 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்பது கடந்த 1983ஆம் ஆண்டு முதல் சட்டமாக உள்ளது. இந்நிலையில் போதிய லாபம் இல்லாத காரணத்தால் தங்கக்கடலில் தங்கியிருந்து மீன்பிடிக்க அனுமதிக்க கோரி விசைப்படகு மீனவர்கள் மீன்வளத்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நாட்டுப்படகு மீனவர்கள் தங்கக்கடலில் மீன்பிடிக்க அனுமதித்தால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். நாட்டுப்படகு மீனவர்கள் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். 83 சட்டம் ஆக்டின் படி அவங்க கரெக்டா நடக்கணும். அதிகாரிகள் நேர்மையான வழியில கரெக்டா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கைக்கு அவங்க உள்பட்டு இருக்கணும். இல்லைன்னா விசைப்படகுகளே பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்க நேரிடுங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம். நாட்டுப்படகு மீனவர் சார்பா. ஈரோடு அருகே அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அந்த பள்ளியை அரசே ஏற்று நடத்த வலியுறுத்தி பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பணப்பாளையம் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் குழு அமைத்து நிர்வகித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியை காந்திமதியை பள்ளியின் செயலர் சந்திரசேகர் திடீரென பணியிடை நீக்கம் செய்துள்ளார். இதனை கண்டித்து அங்கு பயிலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வித்துறையினரிடம் புகார் அளித்த போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் அவர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அரசே பள்ளியை ஏற்று நடத்தவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த பள்ளியில நிர்வாகியா இருக்கிறவங்க, தலைமை ஆசிரியர் இருக்கிறவங்க கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இதை வலியுறுத்தி நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட மனு கொடுத்து வந்தோம். ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இதனால இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அரசே இந்த பள்ளியை ஏற்று நடத்தி இப்பகுதி மக்களுக்கு தொடர்ந்து கல்வி வழங்கணும்னு வலியுறுத்தி நாங்கள் இந்த முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். தேர்வு நெருங்கி வர சமயத்தில் மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது. அந்த தலைமை ஆசிரியை மீண்டும் பள்ளியில் சேருவதற்கும் இந்த பள்ளிக்கூடம் அரசின் நேரடி பார்வையின் கீழ் இயங்குவதற்கும் உத்தரவு வரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். தூத்துக்குடி மாவட்டம் அடைக்கலாபுரத்தில் செயல்படும் கல்குவாரிகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தும் கிராம மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். திருவைகுண்டம் அடுத்த அடைக்கலாபுரத்தில் 5000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் செயல்பட்டு வரும் 2 கல்குவாரிகளில் கற்களை வெட்டி எடுக்க பயன்படுத்தப்படும் வெடிகளால் அருகில் உள்ள வீடுகள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயம் சேதமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறும் கிராம மக்கள் குவாரிகளை நிரந்தரமாக மூடாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பதுடன் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவைகளை திரும்ப அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு முடிவெடுத்து தரல. இதை மக்கள் ரொம்ப வேதனை அடைகிறாங்க. ஏன்னா இது நீங்க உடனடியா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்க வாக்களிக்க மாட்டோம். யானைகளின் உணவுக்காக வனப்பகுதிகளில் அதிக அளவில் மூங்கில் கன்றுகளை வளர்க்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காட்டுயிர் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் அதிக அளவில் யானைகள் உள்ளன. யானைகளின் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதாலும் போதிய உணவு கிடைக்காததாலும் அவ்வப்போது யானைகள் கூட்டம் கூட்டமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து விடுகின்றன. இதனால் உயிர் பலி ஏற்படுவதுடன் வீடுகளும் சேதமடைகின்றன. இதனை தடுக்க யானைகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வராமல் இருக்க வனப்பகுதியில் அதிக அளவில் மூங்கில் கன்றுகளை வளர்க்க வேண்டும் என காட்டுயிர் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். யானைக்கு சாப்பாடு இல்லாத காரணத்தினாலே மனிதனுக்கும் அனிமலுக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது.
புது இடங்களில் இது இப்போ 40 வருஷத்தில் பூத்து போகும்னு சொன்னா இடைநிலை காலகட்டங்களில் இந்த மூங்கில்கள் புதுசாக நட்டு இருந்திருந்தால் அதுக்கு தீனி இருக்கும், அதுக்கும் மனிதனுக்கும் இடையில கான்ஃப்ளிக்ட் இருக்காது. அப்போ அதனால வேகம் மூங்கில்கள் போட்டு யானைக்கும் மனிதர்களுக்கும் இருக்க கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஆக்குறதுக்கு வேண்டிட்டு முயற்சி பண்ணணும். கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை அருள்மிகு கல்யாண வெங்கடரமணர் கோவிலில் மாசிமக தெப்ப திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கோவிலில் மாசிமக திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து நாள்தோறும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. தெப்ப திருவிழாவையொட்டி உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கரிக்கப்பட்டு மேல வாத்தியங்களுடன் தெப்ப குளத்திற்கு அழைத்து வரப்பட்டார். 5 முறை தெப்ப குளத்தை வலம் வந்த சுவாமியை மக்கள் வணங்கி வழிபட்டனர். தமிழகத்து திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த வெங்கட்ரமணன் கோயிலில் பெருமாள் நமக்கு ரத்னாங்கி அலங்காரத்தில் நம்மளுக்கு அழகான தரிசனம் கிடைச்சது. இது பார்க்கவே மனசுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. மகத்திலே எவ்வாறு கும்பகோணத்திலே மகாமக தீர்த்தத்திலே நீராடினால் என்ற பலன் நமக்கு கிடைக்குமோ அதே பலன் இந்த வேத புஷ்கரணியிலே சுவாமியை தெப்பத்தில் இருந்திருக்கும் போது சேவித்தோமானால் நாம் அனைவருக்கும் அந்த பலனாகப்பட்டது பரிபூர்ணமாக கிடைக்கும். கடந்த ஆண்டில் வேந்தர் டிவி செய்தியில் கச்சத்தீவின் வசதி குறைபாடுகள் பற்றி வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த ஆண்டு கச்சத்தீவு புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவில் இலங்கை கப்பற்படையினர் தாராளமான குடிநீர் வசதி செய்திருந்தனர். கச்சத்தீவு திருவிழா பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். கச்சத்தீவில் புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா ஆண்டுதோறும் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவில் இந்தியா, இலங்கை ஆகிய இரு நாடுகளைச் சேர்ந்த 7000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொள்கிறார்கள். விழாவுக்கான முழு ஏற்பாடுகளையும் இலங்கை கப்பற்படையே செய்து வரும் நிலையில் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட அடிப்படை வசதி குறைபாடுகள் வேந்தர் செய்திகளில் சிறப்பு செய்தியாக வெளியிடப்பட்டது. இதனை கவனத்தில் கொண்ட இலங்கை கப்பற்படை இந்த ஆண்டில் குடிநீர் வசதி தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்தது. இந்த திருவிழா 2 நாட்டு மக்களை இணைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த திருவிழாவால் நிறைய உறவினர்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லதெல்லாம் நடக்குது. அதுக்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வர்றது. அடிப்படை வசதிகள்லாம் இங்கே நல்லா இருக்குது. சாப்பாடு வசதிகள்லாம் இங்கே நல்லா செய்கிறாங்க. இந்தியாவிலேருந்து வராக்களுக்கெல்லாம் தண்ணி சாப்பாடுலாம் கொண்டு வரது கஷ்டம். அப்போ இங்கே கொடுக்குற இவ்வளோ இலகுவாக இருக்குது. இங்கே மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணியெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது இந்த பெண்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கச்சத்தீவு வருபவர்களுக்கு உணவு வழங்கியும் மகிழ்வித்த இலங்கை கப்பற்படை சிறப்பு மருத்துவ வசதிகளையும் ஏற்பாடு செய்திருந்தது. இருந்தபோதிலும் 7000 பேர் கூடுமிடத்தில் மின்விளக்கு வசதி குறைவாகவே இருந்தது. மின் வசதி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை. இங்கே க்ரௌடு இந்த தடவை நிறைய இருக்குது. ஸோ போதுமான அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஐபி தனியாக பொதுமக்கள் தனியான 2 இதாக செக்டராக பிரிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஆலயத்துக்கு வந்த பக்தர்களுக்கு நெடுந்தீவு காவல்துறையினர் எந்தவித ஆரவாரமின்றி அமைதியான பாதுகாப்பு அளித்தனர். நடுக்கடல் பகுதியில் ஒரு சிறிய தீவான கச்சத்தீவில் நடைபெறக்கூடிய இந்த புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவை முழுவதுமாக பொறுப்பேற்று நடத்துவது இலங்கை கடற்படைதான். இந்த விழாவில் 6500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் நிலையில் அவர்களுக்கு தேவையான கூடுதல் அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று இந்திய, இலங்கை இரு நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக கச்சத்தீவிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 45 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பொலிவியா நாட்டில் 4வது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக மக்களிடையே நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பெரும்பாலானவர்கள் சட்ட திருத்தத்தை நிராகரித்து வாக்களித்துள்ளனர்.
தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 3 முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவா மொரல்ஸ் வரும் 2019ஆம் ஆண்டு 4வது முறையாக போட்டியிட முடிவு செய்தார். இதற்கு அந்நாட்டு மக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனிடையே இவா மொரல்ஸ் முன்னாள் காதலை நிர்வகித்து வரும் நிறுவனத்திற்கு அரசின் ஒப்பந்த பணிகள் அளிக்கப்பட்டது தொடர்பாக எழுந்த ஊழல் குற்றச்சாட்டை அடுத்து எதிர்ப்பு வலுத்தது. இந்நிலையில் 4வது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவது தொடர்பாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 51.3% பேர் சட்ட திருத்தத்தை நிராகரித்திருந்தனர். வாக்கெடுப்பின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். Estamos muy felices por este día de la victoria. Agradecemos al pueblo boliviano porque hemos dicho no a la corrupción, no al tráfico de influencias, no a las mentiras. El pueblo no quiere que se modifique nuestra constitución. El pueblo quiere nuevos liderazgos. ஆசிய கோப்பை 20 ஓவர் போட்டியில் 45 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா போட்டித் தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதன்முறையாக 20 ஓவர் போட்டியாக நடத்தப்படும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்கதேசத்தில் தொடங்கியுள்ளது. மிர்பூரில் தொடங்கிய முதல் போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேசம் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இந்தியா சார்பில் ரோஹித் சர்மாவும் ஷிகர் தவானும் ஆட்டத்தை தொடங்கினர். 2வது ஓவரில் ஜோஹ்ரைன் பந்து வீச்சில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்த தவான் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த கோலியும் 12 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட 8 ரன்னில் மோஜ்ரா பந்து வீச்சில் அவுட் ஆகி பெவிலியனுக்கு திரும்பினார். பின்னர் களமிறங்கிய சுரேஷ் ரெய்னாவும் 13 ரன்களுடன் வெளியேறினார். 15 ரன்களுக்கு யுவராஜ் வெளியேறியவுடன் களமிறங்கிய பாய்தா வங்கதேச பந்து வீச்சாளர்களை திணறடித்தார். 5வது விக்கெட்டிற்கு இணை சேர்ந்த இருவரும் 61 ரன்களை குவிக்க இந்தியா 150 ரன்களை கடந்தது. கடைசி ஓவரில் களமிறங்கிய கேப்டன் தோனி கடைசி பந்தில் சிக்ஸர் அடிக்க இந்தியா 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து 167 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய வங்கதேசம் இந்திய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. இந்திய தரப்பில் நெஹ்ரா 3 விக்கெட்டுகளையும் பாய்டா, அஸ்வின், பும்ரா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்கள் மட்டுமே வங்கதேசம் எடுத்தது. இதனால் 45 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. 83 ரன்கள் குவித்த ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆசிய கோப்பை 20 ஓவர் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் மோதுகின்றன. மிர்பூரில் இரவு 7 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. ATP துபாய் டென்னிஸ் தொடரில் துனிசியா வீரர் மாலிக் ஜாசரி உடனான போட்டியில் வென்றதன் மூலம் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் பன்னாட்டு போட்டிகளில் தனது 700வது வெற்றியை பதிவு செய்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் துபாய் டென்னிஸ் தொடரின் உலகின் முன்னணி வீரர்கள் பலர் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். ஆண்கள் ஒற்றையர் 2வது சுற்று போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான ஜோகோவிச் தரவரிசையில் 121வது இடத்தில் உள்ள மாலிக் ஐசரியை எதிர்கொண்டார். தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜோகோவிச் 6-1, 6-2 என்ற நேர் செட்டில் எளிதில் வென்றார். இதன் மூலம் காலிறுதிச் சுற்றுக்கு அவர் முன்னேறினார். மேலும் பன்னாட்டு போட்டிகளில் 700வது வெற்றியை பெற்ற 12வது வீரர் என்ற பெருமையை ஜோகோவிச் பெற்றார். காலிறுதிப் போட்டியில் உலகின் 6ஆம் நிலை வீரரான ஸ்பெயினைச் சேர்ந்த ஃபெலிசியானோ லோபஸை அவர் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் இன்று ரயில்வே பட்ஜெட் தாக்கல். பயணிகள் கட்டண உயர்வு இடம்பெறாது என தகவல். ஆந்திரத்தில் 2 வனக்காவலர்கள் கொலை வழக்கு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 283 தமிழர்கள் விடுதலை. இந்திய தேர்தல் ஆணையம் 2வது நாளாக இன்று ஆலோசனை. மார்ச் முதல் வாரத்தில் தமிழக தேர்தல் தேதி அறிவிக்க வாய்ப்பு. கிரெடிட் டெபிட் அட்டைகளில் பண பரிமாற்றம். சேவை கட்டணத்தை ரத்து செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல்.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.